வணக்கம், வெல்கம் டு CHA Club India. நம்ம கவர்மெண்ட்டுடைய ஆப்ஜெக்டிவ் டு ஸ்ட்ரென்தன் தி ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். அதாவது டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேனுவலாக டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ நடக்கிறது இப்போ எல்லாமே சிஸ்டமில் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது டு எ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அது இம்போர்ட்டராக இருக்கலாம், ட்ரேடர்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரராக இருக்கலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை கஸ்டம்ஸ் புரோக்கராக இருக்கலாம். மேக்ஸிமம் ஆன்லைனில் பில் ஆஃப் என்ட்ரியோ ஷிப்பிங் பில்லோ ஃபைல் பண்ணால் டு தட் எக்ஸ்டென்ட் இந்த RMS ஃபெசிலிட்டியில் எல்லாமே டக்குன்னு ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஒரு டிசையர்டு எட்ஜுக்கு கொண்டு போய் அதை விட்டுருது. அதுக்கப்புறம் டியூட்டி கட்டுறோமோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கார்கோவை இறக்குறோமோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ. அப்போ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்கு இந்த EMI ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட்லி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்றது பார்த்திங்கன்னா சின்ன கம்பெனியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு டியூட்டி கட்டலாம். இல்லை பெரிய கம்பெனியாக இருக்கிறவங்க, மிட் சைஸில் இருக்கிறவங்க 5 கோடியோ 10 கோடியோ, பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிக் ஸ்டேட்டஸ் ஹோல்டர் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 500 கோடியும் கட்டலாம், 1000 கோடியும் கட்டலாம், மாதத்துலேயும் இருக்கலாம். இப்போது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த EMI ஸ்கீம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பேங்க் EMI மாதிரி இல்லை அது. ஸோ ஒரு 30 டேஸுக்கு ஒரு இம்போர்ட்டர், ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், மிடில் லெவலாக இருக்கலாம், இல்லை லார்ஜ் ஸ்கேலாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த டியூட்டி அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கார்கோ பில் ஆஃப் என்ட்ரி நீங்கள் ஃபைல் பண்ண உடனேயே டியூட்டியை கட்டணும். கட்டினா தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த பில் ஆஃப் என்ட்ரி மூவ் ஆகும். அது இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், இல்லை இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அனிமல் குவாரண்டைனாக இருக்கலாம், இல்லை FSSAயாக இருக்கலாம், இல்லை பிளான்ட் அண்ட் குவாரண்டைன் இருக்கலாம், இல்லை அடிஷ்னல் ட்ரக் கண்ட்ரோலர் கிளியரன்ஸாக இருக்கலாம். வேறு வேரியஸ் மெஷர்ஸு அந்தந்த கார்கோவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் NOC வாங்கி அந்த பொருளை டெஸ்ட் பண்ணி அது உகந்தது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் உங்களுடைய பில் ஆஃப் என்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கோ இல்லை அவுட் ஆஃப் சார்ஜ் வாங்கி நீங்கள் கார்கோவை டெலிவரி எடுக்க முடியும். இது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட 1ஆம் தேதி நீங்கள் இன்றைக்கி ஒரு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறீங்கன்னா, பில் ஆஃப் என்ட்ரி அசஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டியூட்டி கட்டணும். கட்டினா தான் உங்களுடைய கண்டெய்னர் எய்தர் இட் மே பி ஃப்ரம் த டைரக்ட் டெலிவரி ஃப்ரம் போர்ட்டு, இல்லை ஒரு நியர்பை CFSல போய் அங்கே RMS ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், எக்ஸாமினேஷன் இருக்கலாம், வித்தவுட் எக்ஸாமினேஷன் இருக்கலாம். ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினா தான் நீங்கள் உங்கள் பொருளை வெளியில் எடுக்க முடியும். அப்போது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கம்பெனிஸோ பெரிய கம்பெனிஸோ எல்லாருக்குமே இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறது அப்படின்றது இட் இஸ் ஆஸ் குட் அஸ் கேஷ் ரிச் கம்பெனி கேஷை வச்சுட்டு கட்டலாம். சின்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே மே ஆல்சோ ஹேவ் ஒரு கேஷ் வச்சுருக்கலாம் சஃபிஷியண்ட்டாக, இந்த கார்கோ வருது இந்த மாதம் அடுத்த மாதம் சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு இந்த டியூட்டிக்கோசரம் ஒரு அமௌண்ட்டை இயர்மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்குக்கு போய் OD ஃபெசிலிட்டி வாங்குவாங்க. OD ஃபெசிலிட்டி அப்படின்றது சும்மா ஏனாவாமா கொடுத்துருவான், கொடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எடுக்க இன்ட்ரெஸ்ட்டு, டெய்லி இன்ட்ரெஸ்ட்டு, 30 டேஸ் இன்ட்ரெஸ்ட்டு, எப்போ நீ திருப்பி கட்டுறியோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஓடிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அது சின்ன எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சரி தான், மிடில் லெவலாக இருந்தாலும் சரி தான், பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி தான், மேனுஃபேக்சரராக இருக்கணும், ஜாப் ஒர்க்கராக இருக்கணும், இவங்களுக்கு 30 நாளைக்கு டியூட்டி கட்டுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கேஷு கட்டாமல் கார்கோவை எடுத்துன்னு போயிடுங்க, பொருள் எடுத்துன்னு போய் உங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சுக்கோங்க, ப்ராசஸ் பண்ணுங்கள், மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், லோக்கல் மார்க்கெட்டில் விற்றுக்கோங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைக்கிளில் 15 நாள்லேயும் பொருளை விற்று பணத்தை வாங்குறவங்களும் இருக்காங்க, 60 நாள் கிரெடிட் கொடுத்து பொருளை விற்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 30 நாளைக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் பொருளை கொண்டு வந்தால் கூட எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபெசிலிட்டியில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் டீமோ ஃபைனான்ஸ் டீமோ கம்பெனி மேனேஜ்மெண்ட்டோ இந்த கஸ்டம்ஸ் சம்பந்தமாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பீங்க. அவங்க எப்போ வெசல் வருதோ அந்த நேரத்தில் இந்த IGM அப்படின்னு சொல்லுவாங்க, இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட், இதை ட்ராக் பண்ணி
அது பகலாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், ராத்திரியாக இருக்கலாம், லீவு நாளாக இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை அவங்க அந்த கஸ்டமர்ஸ் ஏஜென்ட் அனுபவித்து தான் ஆகணும். இம்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வந்தோடனே இந்தாங்க நீங்கள் அதை ட்ராக் பண்ணிட்டு அவங்க 10 நாளைக்கு முன்னாடி அனுப்புவாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி அனுப்புவாங்க. பெரிய கம்பெனிஸில் ஷெட்யூல் இருக்கும், வந்த உடனே அவங்க நாமினேட்டட் கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்டு அந்த எந்த கப்பலில் வருதோ, சி கஸ்டம்ஸாக இருந்தால், கடலில் வந்தால், ஏரில் வந்தால், ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட எந்த ஃப்ளைட்டில் வருதோ இதை ட்ராக் பண்ணி அந்த பில் ஆஃப் லேடிங்கோ, ஏர்போர்ட்டில் வந்தால் ஏர்வே பில்லோ இதை மானிட்டர் பண்ணி வித்தின் சர்டன் பீரியடுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இம்போர்ட் பில் ஆஃப் என்ட்ரியை நீங்கள் ஃபைல் பண்ணணும். அந்த கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்டு நம்ம சொன்ன மாதிரி டைம்லெஸ் ஜாப், அது தேங்க்லெஸ் ஜாப். எப்போ வேணாலும் இதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபைல் பண்ணணும், கார்கோ எங்கே போகிறதுன்னு பார்க்கணும், பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணணும். அசஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனே டியூட்டி செலான் ஜென்ரேட் ஆகிடும். ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலிடே அன்றைக்கி ஒரு கார்கோ வந்திருக்கும், இவங்க அதை பில்லை ஃபைல் பண்ணிவிடுவாங்க, பில் ஆஃப் என்ட்ரி ஜென்ரேட் ஆகிடும். அது அந்த சிங்கிள் விண்டோவில் போகலாம், எக்ஸாமினேஷன் போகலாம், போகாமல் போகலாம். டியூட்டி கட்டணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது அப்படின்ற போது அந்த செலான் ஜென்ரேட் ஆகிடும். ராத்திரி 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனியோடைய அந்த கார்கோவோ அந்த டீலிங் பர்சன், லாஜிஸ்டிக்ஸோ, கஸ்டம்ஸ் இன்சார்ஜோ, ஃபினான்ஸோ இந்த செலானை அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது ராத்திரி 12 மணிக்கு அவங்க டியூட்டி கட்டணும்னு எதிர்பார்த்தா அது நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். சிஸ்டம் ட்ரிவனில் அந்த கம்பெனிலையும் இந்த செலான் வந்தால் ஆட்டோமேட்டிக் டெபிட் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா டபுள் டைம் பேமெண்ட் கூட ஆயிடுச்சுனாக்க நீங்கள் போய் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் ட்ரேடு ஃபெசிலிட்டேஷனில் 30 நாள் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மட்டும் இல்லை, பல பேருடைய நேரம், எனர்ஜி எல்லாமே இதில் சேவ் ஆகிடும். தேங்க்யூ.